இப்போ 1964 வருடம், அதாவது குறைது வருடம் சொல்லக்கூடிய தமிழ் வருடம். அந்த வருடத்தில் ஆங்கிலத்துக்கு டிசம்பர் மாதத்தில் 22ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை கடுமையான புயல் வந்து தமிழகத்தை தாக்கியது. அப்போது இலங்கையினுடைய வடபகுதியும் தமிழகத்தின் ஒரு பகுதியாக இருந்த தனுசுக்கோடின்னு சொல்லக்கூடிய அந்த ஊரே முழுமையாக கடலால் அழிக்கப்பட்டு விட்டது. ஆயிரத்தி 1967 அரசியல் சம்பந்தமானதில் நாத்தியர்கள் ஆட்சிக்கு வருவார்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வரும்பொழுது அந்த வருடம் தொடக்கத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பராபவ வருடத்தில் தான் அந்த ஆட்சி நமது பேரறிஞர் அண்ணாதுரை அவர்களால் அன்று ஆட்சி பீடத்தில் அமர்ந்தார்கள். அதனுடைய சுழற்சியும் மீண்டும் முடிவு கொண்டு வரும் பொழுது விசுவாசுவ வருடம் என்பது 60வது வருடமாக அங்கு வரும். அந்த 60வது வருடத்துக்கு உண்டானதில் இதே ஆய்வு பண்ணி பார்க்கும் பொழுது தமிழினுடைய உள்ள அர்த்தத்தை வாங்கி பார்க்கும் பொழுது விழுவகம் என்று சொல்லியிருக்கோம். அதற்கு அடுத்து உலக நிறை என்றும் இருக்கும். 2029 அந்த சூழலை உருவாக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது. அப்போ 2030 வரைக்கும் இருக்கக்கூடிய சூழல்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், விஞ்ஞான ரீதியாக யாராலும் கண்டுபிடிக்க முடியாத மெய்ஞானிகளான விஞ்ஞானிகள், அந்த பொறியாளர்களாக இருந்த சித்தர்கள், அந்த சித்தர் பெருமக்கள் வந்து பல தகவல்களை ஓலைகள் மூலமாகவும் வெண்பாக்கள் மூலமாக இன்று இருக்கக்கூடிய அந்த 5ன்னு சொல்லக்கூடிய பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 அமைப்புகளை உருவாக்கக்கூடிய அந்த இதை சொல்லுவாங்க. அதில் வரக்கூடிய வெண்பாக்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் நான் சொல்லியிருக்குவதில் எந்த அளவுக்கு ஒரு உண்மை இருக்கிறது என்பதை நீங்கள் தெக்க தெளிவாக உங்களாலேயே அறிந்து கொள்ள முடியும். ஓம் குருவாழ்க, ஓம் குருவே துணை, ஓம் குருவே எல்லாம், குருவே போற்றி, குருவே சரணம். நான் வந்து தஞ்சை பெரியவர்களை கட்டிய குருமகா சன்னிதானம் அண்டவேரண்ட அற்பேரசர் தாத்தா காவிரி ஆற்றங்கரை கரூரார் அவர்களுடைய வம்சாவளியில் வந்த எனது குருதேவர் ஐயா அரசு கரூரார் அவர்களின் உறவு சுற்றமும் உரிமை சுற்றமும் கொண்ட சித்திரடியார் ஆவணா குணசேரன் ஆகிய நான் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த தகவலை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ சமீப காலமாக பல பகுதிகளில் அழிவுகள் ஏற்படுவதை வைத்து பலதரப்பட்ட தகவல்களும் உங்களுக்கு தெரிந்து வைத்திருக்கான வாய்ப்புகள் உண்டு. அது எதை வைத்து அவர்கள் கொடுக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. அதே நேரத்தில் பாருங்கள், இதுக்கு சில கால கணக்கீடும் இருக்குது. கடந்த காலத்தில் நடந்த சில சம்பவங்களும் இதுக்கு உண்டு. இப்போ உலகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 60 வருடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து 60 வருடங்கள் உண்டு. இந்த 60 வருடங்களில் நடந்த நிகழ்வுகளை கடந்த காலத்தில் நடந்ததை வைத்து தான் உங்களுக்கு வந்து உதாரணத்துடன் கூடிய ஆதாரத்துடன் கூடிய சில செய்திகளை உங்களுக்கு நான் வந்து இப்போ தெரியப்படுத்த இருக்கிறேன். இப்போ 1964 வருடம், அதாவது குறைது வருடம் சொல்லக்கூடிய தமிழ் வருடம். அந்த வருடத்தில் ஆங்கிலத்துக்கு டிசம்பர் மாதத்தில்
22 முதல் 25 வரை கடுமையான புயல் வந்து தமிழகத்தை தாக்கியது. அப்போது இலங்கையினுடைய வடபகுதியும் தமிழகத்தின் ஒரு பகுதியாக இருந்த தனுசுக்கோடின்னு சொல்லக்கூடிய அந்த ஊரே முழுமையாக கடலால் அழிக்கப்பட்டு விட்டது. அது வந்து 64 நடந்து இப்போ மீண்டும் வந்து 60 வருடங்களினுடைய சுழற்சியாக மீண்டும் அந்த குரோதி வருடம் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த குரோதி வருடத்தில் வரக்கூடிய அந்த ஆங்கிலத்தில் வரக்கூடிய அந்த டிசம்பர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இந்த நிகழ்வு வந்து 60 வருடங்கள் நடக்கும் பொழுது இது மீண்டும் நடக்கும் என்பதற்குண்டான பல இடங்களில் வந்து சித்தர்களுடைய இதுகளும் அந்த வருட வெண்பான்னு சொல்லுவாங்க பாடல், அதில் வந்து குறிப்புகள் உள்ளது. அந்த அடிப்படையில் வந்து இந்த டிசம்பர் மாதம் எல்லா மக்களுமே வந்து தங்களுடைய உயிரை பாதுகாப்பது கொள்வதற்காக தமிழகத்துக்கு மட்டும் நான் சொல்லவில்லை, இந்தியாவிற்கு மட்டும் சொல்லவில்லை, உலக மக்கள் அனைவருமே நீர் பிடிப்புள்ள பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தகவலையும் உங்களுக்கு நம்ம வந்து பரிமாற்றம் செய்கிறோம். இந்த நிகழ்வு நடக்குமா என்று சொன்னால் கண்டிப்பாக நடப்பதற்கு உண்டான அனைத்து சூழல்களும் உள்ளது என்பதை தெரிவிக்கிறேன். அதே நேரத்தில் இந்த ஒவ்வொரு 60 வருடங்களுக்கும் சில வித்தியாசமான வெண்பாக்கள் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு இப்போ பிரபவ வருடம் அப்படிங்கிறது வந்து தமிழ் வருடத்தினுடைய முதல் வருடமாக இருக்கும். ஆனால் சித்தர்கள் வந்து பராபவ வருடம் என்று சொல்லக்கூடிய வருடத்தை தான் அவர்கள் வந்து முதல் வருடமாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது ஏன் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பராபவ வருடம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு அடுத்தடுத்து அதனுடைய தமிழினுடைய ஆழத்தில் நம்ம சென்று பார்ப்போமேனால், ஒரு பகுத்தாய்வு பண்ணி பார்ப்போமேனால் அந்த இதற்கு வந்து வரக்கூடியதில் வந்து நற்றோன்றல் நண்புணவி அப்படிங்கிறதுலையும் அருள் தோற்றம் அப்படிங்கிறது அதில் இருக்குது. அப்போ அருள் தோற்றம் சொல்லக்கூடியது வரக்கூடியது தான் முதல் வருடமாக வருவதற்குண்டான அனைத்து சாத்தியக்கூறுகளும் உள்ளது என்பதை அறிந்துதான் சித்தர்கள் அது வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நமக்கு இந்த தஞ்சாவூர் கல்வெட்டில் கூட குறிப்பிட்டிருந்தாங்க 1967 அரசியல் சம்பந்தமானதில் நாத்தியர்கள் ஆட்சிக்கு வருவார்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வரும்பொழுது அந்த வருடம் தொடக்கத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பராபவ வருடத்தில் தான் அந்த ஆட்சி நமது பேரறிஞர் அண்ணாதுரை அவர்களால் அன்று ஆட்சி பீடத்தில் அமர்ந்தார்கள். அதனுடைய சுழற்சியும் மீண்டும் முடிவு வரும் பொழுது விசுவாசுவ வருடம் என்பது 60வது வருடமாக அங்கு வரும். அந்த 60வது வருடத்துக்கு உண்டானதில் இதே ஆய்வு பண்ணி பார்க்கும் பொழுது தமிழினுடைய உள்ள அர்த்தத்தை வாங்கி பார்க்கும் பொழுது விழுவகம் என்று சொல்லியிருக்கோம். அதற்கு அடுத்து உலக நிறை என்றும் இருக்கும். அப்போ அந்த 67ல் நாம் பின்னோக்கி பார்ப்போமே ஆனால் அரசியல் மாற்றங்கள் இங்கு மட்டுமல்ல, பல இடங்களில் அந்த மாற்றங்களை வந்து உலக அளவில் அது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அது நம்ம வந்து கண்கூடமாக நம்ம அந்த காலத்தில் நம்ம பிறக்கவில்லை என்று சொன்னாலும் கூட பின்னோக்கி சென்று கொண்டு நாம் ஆய்வு பண்ணுவோமே ஆனால் அது நிகழ்ந்திருக்கிறது. அதுபோல் இப்பொழுது வந்து 2026 அந்த விசுவாசம் அப்படின்னு சொல்லி வந்து அதுக்கடுத்து 2027 வரும். அப்போ இந்த உலக நிறைன்னு சொல்லி வரும்பொழுது தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா மட்டுமல்லாமல் உலக அளவில் கூட பல அரசியல் மாற்றங்களோ இல்லை அரசியல் தலைவர்களுக்கு வரக்கூடிய சில சந்தர்ப்ப சூழ்நிலை வரக்கூடிய நிறைவுன்னு சொல்லக்கூடியது
அந்த நிறைவு அப்படின்னு சொல்லி வரும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க சிலர் வந்து இறுதி காலத்தை எட்டக்கூடிய ஒரு காலகட்டங்களும் கூட உருவாகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குங்கிறது நாம் தஞ்சை கல்வெட்டு மூலமாக அறிந்த சில விஷயங்களையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துகிறேன். ஏன்னா இதுக்கு மேற்கொண்டு வந்து இருக்கக்கூடியது வந்து ஒவ்வொரு 60 வருடங்கள் ஒரு நிகழ்வு இருக்குன்னு சொன்னால் அடுத்த அந்த 60வது வருடங்கள் வரும் பொழுது இந்த நிகழ்வாகப்பட்டது கண்டிப்பாக நடந்து கொண்டு தான் இருக்கும். இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் சில அழிவுகளை பற்றி தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் வந்து அழிவு மட்டும் கூறுவது அல்லாமல் எச்சரிக்கையும் படுத்திட்டு வருகிறோம். அதே நேரத்தில் 2029 அந்த சூழலை உருவாக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது. அப்போ 2030 வரைக்கும் இருக்கக்கூடிய சூழல்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், விஞ்ஞான ரீதியாக யாராலும் கண்டுபிடிக்க முடியாத மெய்ஞானிகளான விஞ்ஞானிகள், அந்த பொறியாளர்களாக இருந்த சித்தர்கள், அந்த சித்தர் பெருமக்கள் வந்து பல தகவல்களை ஓலைகள் மூலமாகவும் வெண்பாக்கள் மூலமாக இந்த இருக்கக்கூடிய அந்த 5ன்னு சொல்லக்கூடிய பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 அமைப்புகளை உருவாக்கக்கூடிய அந்த இதை சொல்லுவாங்க. அதில் வரக்கூடிய வெண்பாக்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் நான் சொல்லியிருக்குவதில் எந்த அளவுக்கு ஒரு உண்மை இருக்கிறது என்பதை நீங்கள் தெக்க தெளிவாக உங்களாலேயே அறிந்து கொள்ள முடியும். அந்த வெண்பாக்களை ஆய்வும் பகுத்தாய்வும் பண்ணினால் மிகுந்த அளவுக்கு நீங்கள் எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய செய்திகளும் கூட அதில் இருக்கும். ஏன்னா அது வந்து தமிழில் வந்து நம்ம ஆக்கம் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கணும், அதை ஆய்வு பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கணும். அந்த அடிப்படையில் தான் இந்த ஒரு எல்லோருக்கும் இந்த ஒரு எச்சரிக்கை தகவலாகவும் எல்லோரும் தங்களை பாதுகாப்பாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இது அனைத்துமே அரசாங்கம் கண்காணிக்க முடியாது என்பதனால் அவரவர் தங்களுக்குண்டான பாதுகாப்பினை கண்டிப்பாக அமைத்து கொண்டு சிறந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று எல்லாமல்ல சித்தர்களால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன்.